எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த விஷாலமான பிரபஞ்சத்துக்கும் நம்ம மனசோட ஆழத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு? இன்னைக்கு நாம அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்க முயற்சி செஞ்ச ஒரு தத்துவ ஞானியான வேதாத்ரி மகரிஷியோட ஆழமான சிந்தனைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல வேதாத்ரி மகரிஷியோட இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியோடயே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவரோட முழு தத்துவத்தோட சாராம்சமே இதுல அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். நாம எதை பத்திலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு அவர் சொல்றத பாப்போம். அதுக்கப்புறம் கர்மாவை பத்தின ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு அவர் என்ன வழிகள் சொல்றாரு, கடைசியா மனித குலத்துக்காகவே அவர் என்ன ஒரு கனவு வச்சிருந்தாருங்கிறத பத்தி பார்க்கலாம். சரி, முதல்ல யார் இந்த வேதாத்ரி மகரிஷி? அவரோட வாழ்க்கை பயணத்தை எது வழி நடத்துச்சு? அவரை வெறும் ஒரு ஆன்மீக குருவா மட்டும் பார்க்க முடியாது. அவர் ஒரு பகுத்தறிவாளர். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும்னு நம்புனாரு. இந்த பெரிய பிரபஞ்சம், நம்ம வாழ்க்கை, நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள், இது எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரே ஒரு ஒருங்கிணைந்த கோட்பாடு, ஒரு யூனிஃபைட் தியோரி. அதை தேடினதுதான் அவரோட வாழ்க்கை. சரி, இப்போ அவரோட தத்துவத்தோட ஆணி வேருக்கே போலாம். அதாவது இந்த பிரபஞ்சம், இந்த யதார்த்தம், இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிக் பேங், இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு. அதத்தான் அவர் சுத்த வெளி அப்படின்னு சொல்றாரு. இதுல காலம், இடம், பொருள்னு எதுவுமே கிடையாது. இது ஒரு தூய ஆற்றல், தூய பேரறிவு. யோசிச்சு பாருங்க, எல்லா ஆற்றலும் ஒரே இடத்துல அடங்கி இருக்கிற ஒரு நிலை. இதுல இருந்துதான் எல்லாமே உருவாகுது. அப்போ இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். நாம பார்க்குற இந்த கேலக்ஸி, நட்சத்திரங்கள், பூமி, ஏன் நம்ம உடம்பு, நம்ம எண்ணங்கள் வரைக்கும் எல்லாமே அந்த ஒரே சுத்தவெளியோட வெவ்வேறு வடிவங்கள் தான். அப்போ எதுவுமே தனித்தனி இல்ல, எல்லாமே ஒன்னோட ஒன்னும் தொடர்புல இருக்கு. ஒரு பெரிய பிரபஞ்ச நடனத்துல நாம எல்லாருமே ஒரு அங்கம். சரி, எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்புல இருக்குன்னா நாம செய்யற செயல்களுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட ஆக்ஷன்ஸ் எப்படி இதுல பொருந்துது? இங்கதான் அவரோட கர்மா தியரி வருது. இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு பார்வை. கர்மானா ஏதோ கடவுள் குடுக்கற தண்டனை, பரிசு அப்படின்னு அவர் பார்க்கல. அது ஒரு இயற்கை விதி. சிம்பிளா சொல்லணும்னா, பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் an ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதே மாதிரிதான் நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணம், பேசுற ஒவ்வொரு வார்த்தை, செய்யற ஒவ்வொரு செயல், இது எல்லாமே பிரபஞ்சத்துல ஒரு அதிர்வலைய உருவாக்குது. அந்த அதிர்வு நம்ம ஆன்மால ஒரு பதிவா பதியுது. இந்த பதிவுகள் தான் நம்ம குணத்தை, நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது. இப்ப பாருங்க, இது எவ்ளோ சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடுன்னு. ஒரு பக்கம் கர்ம பதிவுகள், இன்னொரு பக்கம் மரபணு பண்புகள், அதாவது ஜெனடிக் ட்ரேட்ஸ். நம்ம டிஎன்ஏ எப்படி நம்ம தாத்தா பாட்டியோட குணாதிசயங்களை நம்ம உடம்புக்கு கொண்டு வருதோ, அதே மாதிரி இந்த கர்ம பதிவுகள் நம்ம ஆன்மா மூலமா பல பிறவிகளுக்கு நம்மளோட பயணப்படுதுன்னு சொல்றாரு. நம்ம டிஎன்ஏ நம்ம உடம்போட ப்ளூ பிரிண்ட்னா, இந்த கர்ம பதிவுகள் நம்ம வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பதிவுகளை நம்மால தூய்மைப்படுத்தி மாத்த முடியும். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம வாழ்க்கை இந்த பழைய பதிவுகளால தான் தீர்மானிக்கப்படுதுன்னா நாம இதை மாத்தவே முடியாதா? இங்கதான் வேதாத்ரி மகரிஷியோட தத்துவம் வெறும் தியரியா இல்லாம ஒரு பிராக்டிக்கல் டூலா மாறுது. அதுக்கு அவர் கொடுத்த பயிற்சி முறைதான் ஸ்கை யோகா, அதாவது மனவளக்கலை. இது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. இதுல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை சரி செய்யறதுக்கு எளிய உடற்பயிற்சிகள் இருக்கு. நம்ம உயிர் சக்தியை பாதுகாக்க காயகல்ப யோகா இருக்கு. மனசை ஒருநிலைப்படுத்த தியான பயிற்சிகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தோட முக்கியமான ஒண்ணு, அகத்தாய்வு. நமக்குள்ளேயே நாம திரும்பி பார்த்து, நம்ம எண்ணங்கள் எங்கேந்து வருது, நம்ம கோபம், நம்ம ஆசை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஆராய்ஞ்சு அந்த பழைய கர்ம பதிவுகளை தூய்மைப்படுத்துறது தான் இதோட நோக்கம். அப்போ இந்த பயிற்சியோட இறுதி நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். நம்மளோட உயிர் சக்திய இந்த பிரபஞ்சத்தோட உயிர் சக்தியோட ஒத்திசைவா கொண்டு வர்றது. நாம வேற, பிரபஞ்சம் வேற இல்ல, நாம 2 பேரும் ஒண்ணுதான்னு உணர்றது. அப்படி உணரும்போது நமக்குள்ள ஒரு ஆழமான அமைதி, ஒரு தெளிவு கிடைக்கும். அதுதான் தன்னுணர்தல். சரி, இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு மனுஷனோட முன்னேற்றத்துக்கு. இது எப்படி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பயன்படும்? அத பத்தி அவரோட பார்வை என்னன்னு பாப்போம். அவரோட ஒட்டுமொத்த பார்வை, மனித குலத்துக்கான அவரோட கனவு, அத ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அது ஒற்றுமை. நம்ம மொழி, இனம், மதம், நாடு எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அடிப்படையில நாம எல்லாருமே அந்த ஒரே சுத்த வெளியோட வெளிப்பாடுதான்.
உலக அமைதிங்கிறது எங்கேயோ வெளியிலிருந்து வரதில்லைன்னு அவர் உறுதியா நம்பினார். அதான் சொல்றாரு பாருங்க, தனிநபர்கள் தன்னுடனும் தன்னை சுற்றியுள்ளவர்களுடனும் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே உலக அமைதியை உணர முடியும். அதாவது உலக அமைதிங்கிறது ஒரு அரசியல் தீர்வில்ல, அது ஒரு உணர்வு நிலை. ஒவ்வொரு தனி மனுஷனும் தனக்குள்ள அமைதியா இருந்தா அந்த அமைதி தானா உலகத்துல பரவும். அப்போ கடைசியா நாம இந்த ஒரு கேள்வியோட முடிப்போம். நாம எல்லாரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்கதான்றத உண்மையாவே நாம புரிஞ்சுகிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் இந்த உலகத்தையும் நம்ம எப்படி நடத்துவோம்? யோசிச்சு பாருங்க.